தேர்தல் இந்த முறையை கொண்டு வந்து இந்த நாட்டிலே இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்துவிட்டு இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்நியர்கள் வந்தேரிகள் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்களே. இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்தவர்களா? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா? நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள். சாதி ஆணவ கொடுமை காரணமாக அந்த மார்க்கத்தினுடைய நல்ல பண்புகளுக்காக கிறிஸ்தவர்களாக சென்றார்கள் என்பதுதானே வரலாற்று உண்மை. இஸ்லாமியர்களே சென்றார்களே என்பதுதானே வரலாற்று உண்மை. அவரும் நம்முடைய தொப்பில் கொடி உறவுகள் தானே, நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் தானே. இவர்கள் எப்படி வந்தேர்கள்? குஜராத் கலவரத்தின் போது ஒரு இஸ்லாமியர் தாடி வைத்து வந்தாலே அதோ தீவிரவாதி வருகிறான் என்ற மனநிலையை குஜராத்திலே மோடி உருவாக்கி இனப்படுகொலை செய்தான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நாட்டினுடைய உச்ச அதிகாரத்திலே இருந்து கொண்டு இந்த பன்முகத்தன்மையை குலைத்து ஒற்றை கலாச்சாரத்தை வர துடிக்கிறார்கள். எனவே இதை எதிர்க்கிற ஒரு சக்தியாகத்தான் நாம் இங்கே சனாதனத்தை வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் ஒரு அணியாய் நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே தான் நம்மளுடைய தமிழர் ஆட்சிக் கழகம் அந்த ஒற்றை சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே திராவிட மாடல் ஆட்சி மிகச்சிறந்த சமூக நீதி ஆட்சியாக தந்தை பெரியார் பிறந்த மண், சமூக நீதியின் பிறப்பிடம் தாயிடம் என்று மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் சொன்னார்களே, அதற்கு சான்றாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த அடிப்படையில் தான் அந்த ஒற்றை கருத்துள்ள சிந்தனை உள்ளவர்களாகத்தான் நாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக நின்று வருகிறோம். எனவே திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கையை கொண்டதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த அடிப்படையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவே நாம் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பன்முகத்தன்மையை விரும்பக்கூடிய அனைவரும் நாம் இந்த நிகழ்விலே நாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, நான் இங்கே முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் என்று நாம் சொல்லக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் வருவார்கள். அவர்கள் முன்னால் சில கோரிக்கைகளை வைப்பதற்காக நான் நினைத்திருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, அண்ணன் வகாப்பண்ணன் இருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சில செய்திகளை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அந்த சிறப்பு உட்கூறு திட்டம் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே இன்னும் சில இடங்களிலே அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கிராமங்கள் தோறும் தந்தை பெரியார் அம்பேத்கர் பெயரிலே நூலகங்களை தொடங்க வேண்டும். நூலகங்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில்தான் நூலகங்கள் அதிகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம், இன்னும் சொல்லப்போனால் மாவட்டந்தோறும் சிறப்பாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த பெரியார் அம்பேத்கர் பெயரில் நூலகத்தை தொடங்க வேண்டும். தாட்கோ வணிக வளாகம் என்பது ஏதோ ஒரு ஊரினுடைய புறநகரிலே இருக்கிறது. அது மையப்பகுதியில் நடந்தால் மட்டும்தான் அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும். அது மட்டுமல்ல, இந்த தாட்கோ கடன் அதிகபட்சம் 7 லட்சம் கொடுக்கப்படுகிறது. அதிலே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அந்த நிதியை வாங்க முடியவில்லை. அது உங்களுடைய தீர்மானத்தில் கூட சொல்லியிருக்கிறீர்கள். அது திருப்பி அனுப்பப்படுகிறது. அதை வாங்க முடியாத அளவுக்கு வங்கியிலே நிறைய கெடுபிடி இருக்கப்படுகிறது. இதையெல்லாம் அந்த தேர்தல் தயாரிப்பு குழுவை சார்ந்தவர்கள் அண்ணன் வகா போன்றவர்கள் இதை எடுத்து சொல்லி, நிச்சயமாக நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் வரப்போகிறது. 200க்கு மேற்பட்ட இடத்தில் நாம் வெற்றி பெறப் போகிறோம். நம்மளுடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியிலே வீரன் சுந்தரனாக்கு சிலை மட்டுமல்ல, பரமக்குடியிலே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலே போராடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய அறைகோலை ஏற்றி 2ஆம் உலகப் போரிலே சென்று வந்த இராணுவ வீரர் நம்மளுடைய இமானுவேல் சேகரனுக்கு 3 கோடி செலவிலே மணிமண்டபம் அமைத்து பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தாத்தா ரெட்டமலை சீவாசனுக்கு நினைவு மண்டபம், ஒண்டி வீரனுக்கு கடந்த ஆட்சியிலே கலைஞர் இருக்கிற பொழுது மணிமண்டபம். ஆக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய ஆதிராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திரர்கள் அத்தனைக்கும் நமக்கான ஆட்சியாக இருக்கிறது. இளைய பெருமாள் என்று சிதம்பரத்திலே இருந்தவருக்கு அங்கே மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை உருவாக்கினார்கள். தந்தை பெரியாருக்கு முன்னாடியாக இருந்த அயோத்திதாச பண்டிதருக்கு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு பெயர் சூட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமத்துவ ஆட்சியாக இருக்கக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சிக்கு தொடர்ந்து இந்த ஆட்சி நிலைவதற்கு நாம் எல்லாம் துணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் மட்டுமல்ல,
தமிழின தலைவராக வளர்ந்து வருகிறார். அவருடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.